கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் ஸ்வீட் செப்டம்பர் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நேற்று தினம் நான் எல்லாருக்கும் நைட்டு 12 மணிக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன். ஸ்வீட் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அனுப்பினேன். ஏன் இதுக்கு ஸ்வீட் செப்டம்பர் என்ற ஒரு பேர் வந்ததுன்னா, வருஷத்தில் மக்களுக்கு அல்லது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய 4 மாதங்களில் முதல் மாதம் செப்டம்பர் மாதம். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்துவோம். நம்ம வருஷம் முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற நம்ம வருஷம் முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் அங்கே பயங்கர மழை, பயங்கர பனி, ரோடு ஃபுல்லாக பனிக்கட்டிங்க, இப்படிலாம் அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு வருடத்தில் அவங்க ஐரோப்பாவில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியான 4 மாதங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வருஷத்தில். அது என்னென்ன மாதம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 4 மாதங்களும் மிகவும் மகிழ்ச்சியான மாதங்களாக இருக்குமா. அதில் முதல்ல வர்றது இந்த செப்டம்பர் மாதம். ஆகவே இந்த மாதத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்வீட் செப்டம்பர். ஒரு மகிழ்ச்சியான செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தை நம்ம 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செப்டம்பரில் முதல் ஞாயிற்றுக்கிழமையை 1ஆம் தேதி கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன் கேலண்டர், திருச்சபை ஆண்டு, சர்ச் இயர் படி இது எப்படி கணக்கிடப்படுகிறது? திருத்துவ பண்டிகைக்கு பின்பு வரக்கூடிய 14வது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஸோ பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு இது 15வது ஞாயிறு. பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ திருநாள், திருத்துவ பண்டிகை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க எத்தனாவது ஞாயிறுன்னு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை 14வது ஞாயிறு. இந்த 14வது ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி லூக்கா 17வது அதிகாரம் 11 முதல் 19 வரை. Gospel according to Saint Luke chapter 17 verses from 11 to 19. நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். பழைய திருப்புதல். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்திக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பழைய காலத்தில் சில பாடல்கள் சபையில் பாடுவாங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்ய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம சபையில் பாடும்போது பிசாசு பிடிச்சவங்களாம் கீழே விழுந்து பெறலுவாங்க. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இந்த ஹைவேஸ் நகரில், இதே நகரில் இப்போ இருக்கிற இந்த சர்ச்சுக்கு பின்னால் அந்த மேரி சிஸ்டர் கனகராஜ், அந்த தாமஸ் ஐயாவுடைய இடத்துல ஒரு சின்ன ஷெட்டு போட்டு நம்ம சபை நடத்தும்போது இந்த பாடல் பாடும்போது அந்த பேய் பிடிச்சவங்க, இந்த பால்கார அம்மாலாம் வருவாங்க. அப்போ பால்கார அம்மா அவங்க பொண்ணு இந்த பாட்டு பாடும்போது அந்த பேய் என்னவாகும்? கீழே விழுந்து பிறண்டு, ஐயோ எரியுது எரியுது, நாங்கள் ஓடிடுறோன்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓடி போகும். சச் எ பவர்ஃபுல் சாங் இந்த பாட்டு. இயேசு கிறிஸ்து மாறாதவர். அதே மாதிரி அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே என்ற பாடலும் ரொம்ப அருமையான பாடல். நான் ஏன் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். படிங்க, எபிரேயர் 13:8. டக்குன்னு படிங்க, சத்தமா படிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. Hallelujah. Hallelujah. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஏதோ பல கோடி லைட் இயர்ஸ்க்கு அப்பால், ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் பரலோகத்தில் பிதாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பூமியை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுக்கு இயேசு இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 நித்திய நித்தியமாய். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதுக்கு மூணுக்கும் என்ன பேருனா சமநோக்கு நற்செய்தி நூல்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று பெயர். இந்த சமநோக்கு நற்செய்தி நூல்களில் இயேசுவின் ஊழியம் கலிலேயாவில் ஆரம்பித்து அப்படியே கீழே இறங்கும். கலிலேயாவிலிருந்து அப்படியே சமாரியாவுக்கு வந்து, சமாரியாவில் இருந்து எருசலேமுக்கு போய், எருசலேமில் அந்த யூத மத தலைவர்கள் அவரை பிடித்து சிலுவையிலே அறைவார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து பிறகு பரலோகத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் ஆர்டர் ஆஃப் த சினாப்டிக் காஸ்பல்ஸ், சமநோக்கு நற்செய்தி நூல்களுடைய அந்த ஒழுங்கு. அப்படி பார்க்கும்போது இயேசு கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போறார். அல்லேலூயா. கலிலேயா மேலே இருக்கிறது, அந்த பாலஸ்தீன வரைபடத்தில் கலிலேயா மேலே இருக்குது. அந்த கலிலேயாவுக்கு கீழே வந்து சமாரியா இருக்கிறது, சமாரியாவுக்கு கீழே வந்து யூதேயா இருக்கிறது, யூதேயாவுக்கு கீழே இதுமேயா இருக்கிறது. அந்த
யூதேயாவில் எருசலேமில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதற்காக இயேசு என்ன செய்கிறார்? அவர் கலிலேயாவிலிருந்து அவர் இப்பொழுது சமாரியா வழியாக எருசலேமுக்கு போகிறார். 11. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் கலிலேயா சமாரியா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். கலிலேயா மேலே வரணும், சமாரியா கீழே வரணும். அவர் ஒரு கிராமத்தில் நடந்து போனார். நான் காலையில் படிக்கும்போது யோசித்தேன், நம்மளாம் பைக்கில் போகிறோம், நம்மளாம் காரில் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறவங்க பிளேனில் போகிறாங்க. இயேசு தேவன் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்தபோது, அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். ஆனால் இந்த 33 வருஷம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர் என்ன பண்ணாருங்க? நடந்து போனார். நாடுகளின் வழியாக நடந்து போனார். அப்படி நடந்து போகும்போது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, கிட்டத்தட்ட சமாரியா கிட்ட, அந்த கலிலேயாவும் சமாரியாவும் சந்திக்கிற அந்த பார்டரில், அந்த எல்லையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, அந்த கிராமத்துக்கு வெளியில் குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவர் அந்த கிராமத்து வழியாக போகும்போது, ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது ஒரு 10 பேர் தூரத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த 10 பேர் யார் என்றால் குஷ்டரோகிகள், தொழு நோயாளர்கள், லெப்பர்ஸ், people affected with skin diseases, தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழு நோயாளிகள். எத்தனை பேர் நிற்கிறாங்க? 10 பேர் நிற்கிறாங்க. என்னன்னா, அந்த காலத்தில் குஷ்டரோகம் வந்து அது பரவக்கூடிய ஒரு வியாதி என்ற ஒரு கருத்து இருந்ததுனால, யாருக்காவது குஷ்டரோகம் வந்து விட்டால் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டை விட்டுட்டு, அவங்க ஊரை விட்டுட்டு வெளியில் ஒரு பொதுவான இடத்துக்கு வந்து அவங்கள தங்கி இருக்க சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியாக எருசலேமுக்கு போகும்போது, ஒரு கிராமத்து வழியாக போகும்போது அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பேர் தனியாக ஊரை விட்டு ஒதுக்கி, அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ், கிராமத்துக்கு வெளியே ஒரு 10 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு மரத்தடியிலையோ அல்லது ஒரு கொட்டா போட்டோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களோ திரளான ஜனங்கள் வருகிறதை அவர்கள் கண்டு, பல தடவை பார்த்துருப்பாங்க இயேசு வர்றது போகிறத. அவங்க கண்டு அவங்க என்ன சத்தமிடுறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா! இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். தங்களுக்கு உதவி செய்கிறவர், தங்களை சுகமாக்குகிறவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே இயேசு பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு தங்கள் ஊர் வழியா வர்றதை அவங்க பார்த்து, குஷ்டரோகிகளா இருக்கிறதுனால அவங்க கிட்ட போக முடியாது. அதனால தூரத்திலே நின்று அந்த 10 பேர் சேர்ந்து உரக்க சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க, ஒரு மனு கொடுக்குறாங்க, ஒரு வேண்டுதலை கொடுக்குறாங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஏசாயா 26:16 படிங்க. ஏசாயா 26:16. கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை, அதாவது அந்த வியாதி அவர்கள் மேல் இருக்கையில் சீக்கிரட்டாக அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள்.
ஒரு மனிதன் நெருக்கத்தில் இருக்கும்போது, ஒரு மனிதன் பிரச்சனையில் இருக்கும்போது, ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தினால தண்டிக்கப்படும்போது அவங்க அந்த தண்டனையினால பாதிக்கப்பட்டு பலவிதமான வியாதிகளை அடைந்து கடைசியில் யார்கிட்ட வேண்டுதல் பண்ணுறாங்க? தேவன்கிட்டயே அவங்க அந்தரங்கமாக வேண்டுதல் செய்கிறாங்க. தனியாளாக இருந்தால் அந்தரங்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ இயேசு அவங்க ஊருக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? சத்தமாக அவங்க கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஃபேமிலியாக நம்ம இருக்கிறது எப்போதுமே அது மகிழ்ச்சி, பாதுகாப்பு, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி வந்ததினால இவங்க என்ன பண்ணப்படுறாங்க? தங்கள் வீட்டில் குடியிருக்க முடியாமல், மனைவியோடு பிள்ளைகளோடு உறவினர்களோடு குடியிருக்க முடியாமல் இவங்க எங்கே குடியிருக்கிறாங்க? ஊருக்கு வெளியில் குடியிருக்கிறாங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லேவியராகமம் 13வது அதிகாரம் 46ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க. படித்தவங்களே படிக்காதவங்க படிங்க, சத்தமாக படிங்க. க்ளோரி சிஸ்டர் படிங்க. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. வீட்டை விட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. பாளையத்துக்கு புறம்பே மக்கள் வசிக்கும் இடத்துக்கு வெளியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இப்போ இயேசுகிட்ட கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான். உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர் தான். அவரை விட்டா கதி நமக்கு வேறு யாருமே இல்லை. எதுவா இருந்தாலும் நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தரிடத்துல சொல்லணும், இயேசு கிட்ட சொல்லணும். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 15 அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், அது பெரிய வசனம், அதில் கடைசி வரி, நான் சரி, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரின்னா ஏதோ பரிகாரின்னு நினச்சிக்காதுங்க. எங்கள் ஊரில் ஒரு முடி வெட்டுற கடை இருக்குது. எங்கள் அப்பா அங்கே போய் பேசும்போது அவர்கிட்ட கேட்பார், என்ன பரிகாரி எப்படி இருக்கிறேன்னு கேட்பார். என்னதுங்க பரிகாரி? எங்கள் அப்பா கேட்குறது இந்த முடி வெட்டுறவரை பார்த்து கேட்குறவர், என்ன பரிகாரி எப்படி இருக்கிறேன்னு. அந்த பரிகாரின்றது முடி வெட்டுறவர். இங்கே வரக்கூடிய பரிகாரி என்பது குணமாக்குபவர். அல்லேலூயா. மோனகன் மொழிபெயர்ப்பில் ரிவைஸ்டு வெர்ஷனில் உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று இருக்கிறது. நம்ம வச்சிருக்கிற பைபிள் ஓல்டு வெர்ஷன். இதுக்கு அடுத்த மொழிபெயர்ப்பு மோனகன் மொழிபெயர்ப்பு ரிவைஸ்டு வெர்ஷன். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே. ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ. உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே. கர்த்தருடைய ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னா, வியாதிப்பட்டவங்களை யார் சுகமாக்குறது? கர்த்தர். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதம் 107:20 படிங்க.
சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்னா யாரு? தேவன், கர்த்தர். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. This is the good news to you. உங்களுக்கு நற்செய்தி, நல்ல செய்தி இதுதான். நீங்க வியாதியா இருந்தீங்கன்னா, நீங்க சுகவீனமா இருந்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் எப்படி உங்களை குணமாக்குறார்? அவர் தமது வசனத்தை அனுப்பி. அதுதான் நம்ம அந்த 10 தொழில் நோயாளிகள் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்த சம்பவத்தில் பார்க்க போறோம். அவர் தேவன், கர்த்தர். மேலே கர்த்தர் இருக்கிறதுனால கீழே கர்த்தர். 19 கர்த்தர்னு இருக்குது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி. How God heals a person. இன்னைக்கு தேவன் எப்படி ஒரு ஆளை சுகமாக்குறார்? ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கர்த்தர் எப்படி சுகமாக்குறாருன்னா, வசனத்தை அனுப்பி சுகமாக்குறார். அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் கஸ்தூரி அம்மா, நீங்கள் வயதாகி அந்த கண் பார்வையில் கண்ணில் சில குறைபாடுகள் வந்தால் கூட ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அந்த வசனத்தை உங்கள் மேலே விழ வைத்து உங்கள் காதுகளை கேட்க செய்து உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கஸ்தூரி அம்மாவுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைவரையுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? தமது வசனத்தினாலே சுகமாக்குகிறார். சுகமான பிறகு நீங்க ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. நோயாளி தான் கட்டில் என்ன பண்ணுவாங்க? படுத்துட்டு இருப்பாங்க. உடம்பு சரியில்லைனா தான் நீங்க படுக்கையில படுத்துட்டு இருப்பீங்க. உடம்பு நல்லா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களை பிடிக்கவே முடியாது. எங்கேயாவது என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. சுத்திட்டே இருப்பீங்க. தட் இஸ் யூ ஆர் இன் மோஷன். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவரே நம்மை குணமாக்கக்கூடிய கர்த்தர். அவர்தான் நமது பரிகாரி. பரிகாரி என்றால் குணப்படுத்துகிறவர், சுகமாக்குகிறவர். எப்ப சுகமாக்குறாரு? நம்ம கர்த்தரால தண்டிக்கப்படும் போது, நோய் நம்மளை தாக்கும் போது. நம்மளை சுகமாக்குறது யாருதான்? கர்த்தர் தான். அவரை நோக்கி நம்ம கெஞ்சும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இன்னொருத்தர் படிங்க, சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15 இது வரைக்கும் படிக்காதவங்க படிங்க சத்தமா. கீர்த்தனா படி. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆரக்கிள்ஸ் ஆஃப் சால்வேஷன் ஆஃப் காட். தேவனுடைய ரட்சிப்பை பற்றிய கடவுளுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். 15ஆம் வசனத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குணமாக்குவார். நீங்க கூப்பிடும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது
சிலர் ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் சாதாரணமாக ஜெபம் பண்ணுவாங்க. நீ அழுது ஜெபம் பண்ணாலும் சரி, சாதாரணமாக ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டால் அந்த கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர் வந்து உன்னை குணமாக்கி அந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவார். பொதுவாக ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை போய் ஆசாரியர்களுக்கு காட்டுவாங்க. அந்த ஆசாரியர்கள், ஆமாம் உனக்கு குஷ்டரோகம் வந்திருக்குது, நீ ஊரை விட்டு கொஞ்ச நாள் போயிட்டு வெளியே தங்கிடு. அப்படி அந்த ஆளுக்கு சுகமான பிறகு திரும்பவும் அந்த ஆள் அந்த ஆசாரியர்கிட்ட வந்து தன்னை காட்ட வேண்டும். அப்போ அந்த ஆசாரியர் செக் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னா என்னது, செக் பண்ணுறவர், ஒருத்தருக்கு வியாதி இருக்கா இல்லையா, அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர் பார்ப்பார். அது மாதிரி இந்த ஆசாரியர்கள் அந்த காலத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்களை போல இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி வந்தாலும் அவங்கக்கிட்ட போய் காமிக்கணும், வியாதி வரல சுகமான பிறகும் அவங்கக்கிட்ட போய் காமிக்கணும். லேவியராகமம் 13:46 அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணணும், காட்டணும். அவங்க வந்து ஊருக்கு வெளியில் போய் இருக்க சொல்லுவாங்க. அந்த லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த குஷ்டரோகிகள் சுகமான பிறகு ஒரு காணிக்கை பலியெல்லாம் செலுத்திட்டு அவங்க மறுபடியும் குடும்பத்தோட சமுதாயத்தில் சேரணும். அவங்க இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிரோஸ்திரே உந்தன் நல்ல தேனாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. அருமையான கோரஸ், வர்ஷிப் சாங். இயேசுவால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. என்னுடைய லைஃப்ல எவ்வளோ மிராக்கிள் கர்த்தர் பண்ணி இருக்கிறார். அதெல்லாம் நான் சொல்றது இல்லை, சொன்னது இல்லை. சும்மா சாதாரணமாக தொட்டு நெத்தியில சிலுவை போட்டு ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா லேசா தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணாவே போதும், அந்த பிசாசினால் ஏற்பட்ட அந்த பயங்கர வயிற்று வலி நீங்க போயிருக்கிறது. கர்த்தர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசுவை நம்புகிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இயேசு செய்த அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசுவே வாக்கு பண்ணி இருக்கிறார். இங்க இயேசு எப்படி அவங்களை சுகமாக்குறாரு? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் லூக்கா 5:14 கூட இயேசு இந்த வார்த்தையை சொல்றார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். லூக்கா 5:14 படிக்க தேவையில்லை. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். How Jesus healed them.
இயேசு எப்படி அவங்களை சுகமாக்கினாரு? சில நேரத்தில் தொட்டு சுகமாக்கினாரு, சில நேரத்தில் உமிழ்நீரை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி கண்களை பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அந்த குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார். சில நேரத்தில் இயேசுவை தொட்டவர்கள் சுகமடைந்தாங்க, சில நேரத்தில் இயேசு தொட்டவர்கள் சுகமடைந்தாங்க. பல நேரங்களில் இயேசு பேசி மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் வேற எதுவும் சொல்ல. அந்த குஷ்டரோகிகள் தூரம் நிற்கிறாங்க, இயேசு தூரம் நிற்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள். அந்த வார்த்தை இயேசுவின் மீது, இயேசுவின் வார்த்தை அந்த 10 குஷ்டரோகிகள் மேல பட்ட உடனே இமீடியட்டா அவங்க சுகமடைந்தார். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, தான் சுகமடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, ரொம்ப சத்தமா தேவனை மகிமைப்படுத்தி சாஷ்டாங்கமா அவருடைய பாதத்து அருகே முகம் குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமா விழுறது, முகம் குப்புற விழுறது. இந்த எக்ஸ்டசி ஆஃப் ஜாய், ஓவர் ஹாப்பினஸ், சந்தோஷ மிகுதியினால் தான் சுகமானதை அவன் கண்டபோது அந்த குஷ்டரோகி அவன் என்ன செய்யறா? அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள் பழைய திருப்புதல்ல ஸ்தோத்திரம் என்பது பிரைசிங் காட், தேவனுக்கு பிரைஸ் பண்றதுக்கும் ஸ்தோத்திரம் தான், தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஸ்தோத்திரம் தான். ஆக்சுவலா இங்க எப்படி வந்திருக்கணும்னா, அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. இங்க வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பது எப்படி அவங்க மொழிபெயர்த்திருக்கணும்? அவருக்கு நன்றி செலுத்தினான். ஏன்னா அங்க வரக்கூடிய வார்த்தை கிரேக்க வார்த்தை யூகாரிஸ்டியோ. யூகாரிஸ்டியோ யூகாரிஸ்டியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிவிங் ஆஃப் தேங்க்ஸ் டு காட், தேவனுக்கு நன்றி செலுத்துதல். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. யூகாரிஸ்டியோ அது வெர்பு, அது கிரேக்க மொழியில புதிய ஏற்பாட்டில் 38 தடவை வருது. யூகாரிஸ்டியோ என்ற வார்த்தை இந்த இடத்தை தவிர 37 இடத்துல எந்த அர்த்தத்தில் வருதுன்னா, கிவிங் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி செலுத்துதல். அல்லேலூயா. நம்ம எப்போதுமே தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். எப்போதுமே தேவனுக்கு நன்றி உடையவங்களாக இருக்கணும். தேவனுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் நன்றி உடையவங்களாக இருக்கணும். அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு. தேவனுக்கு கீழ்ப்படியணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். மனைவி சொல்லுங்க, புருஷனுக்கு. அதனால கோச்சுக்காதீங்க சிஸ்டர்ஸுங்கெல்லாம். ஒரு அம்மா கிரேஸ் சிக்கன் அம்மா கோவம் வந்துருச்சு ஒரு நாள். நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் மனைவிகளை பற்றியே பேசிக்கிறீங்க, புருஷனை பற்றி ஒரு நாளும் பேச மாட்டீங்கன்னு. சரிம்மா சரிம்மா, நான் ஒரு நாள் புருஷர்களை பற்றியும் பேசுகிறேன்னு சொன்னேன். புருஷன் தேவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு. போத் ஃபாதர் அண்ட் மதர். அம்மாவை ஐஸ் வச்சு அம்மா கிட்ட மட்டும் காரியத்தை சாதிக்க கூடாது. அப்பா அம்மா 2 பேருக்குமே கீழ்ப்படியணும். விக்னேஷ் இருக்கானா? அட்டனன்ஸ் போட்டு போயிட்டானா? இருக்கிறான். பிள்ளைகள் அப்பா அம்மா 2 பேருக்குமே கீழ்ப்படியணும். நன்றி உடையவங்களாக இருக்கும். எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடாது. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 1 லட்ச ரூபாய் கட்டினீங்களா? இல்லை டேனிக்கு. அது கேபிட்டேஷன் ஃபீஸ். டொனேஷன் 1 lakh. 1 லட்ச ரூபாய் கட்டி டொனேஷன் கட்டி ஒரு பையனை படிக்க வைக்கிறது எவ்வளோ ஒரு சாதாரண காரியம். அது ஒரு ஏழை குடும்பம், அவங்க கடன் வாங்கி 1 lakh கட்டுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படியணும்?
சாகிற வரைக்கும் கீழ்ப்படியணும். எனக்கு என்ன பண்ணேன்னு கேட்கக்கூடாது. ஆனால் பிள்ளைங்க இன்னைக்கு அப்படி தான் கேட்குறாங்க. எனக்கு அது கர்த்தருக்கு தெரியும் என்ன பண்ணீங்கன்னு. யூகாரிஸ்டியோ கிரேக்க வார்த்தை 38 தடவை வருது கிரீக் நியூ டெஸ்டமெண்ட்டில். இந்த இடத்த தவிர மற்ற இடத்துல 37 தடவை அந்த யூகாரிஸ்டியோ வெர்பு வினைச்சொல் தேவனுக்கு நன்றி செலுத்துதல் அல்லது சிம்பிளி நன்றி சொல்லுதல், கிவிங் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி செலுத்துதல் என்ற அர்த்தத்தில் வரும். அவன் சமாரியனாய் இருந்தான். நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் நம்ம நல்லா இருக்கும்போது தான் பேசிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போனால் எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில்? அங்கே இந்த ஜாதிக்காரங்களுக்கு இங்கே, இந்த ஜாதிக்காரங்களுக்கு இங்கே, எஃப்சிக்கு அங்கே, பிசிக்கு இங்கே, எம்பிசிக்கு இங்கே, எஸ்சிஎஸ் அப்படியே பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே டாக்டர் தான், எல்லாருக்கும் ஒரே நர்ஸு தான், எல்லாருக்கும் ஒரே இன்ஜெக்ஷன் தான், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். வியாதியாக இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, பல ஜாதிக்காரங்களாக இருந்தாலும். நல்லா இருக்கும்போது தான் தங்களை உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்தி பண்ணிக்கிறாங்க. இறைவனுடைய படைப்பில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லை. ஆல் ஆர் ஈக்குவல் இந்த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில் அனைவருமே சமம். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால்தான் கிறிஸ்தவங்களை பிலீவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள். கிறிஸ்தவங்க தங்கள் பேருக்கு பின்னால் ஜாதி பேரை போடக்கூடாது. எனக்கு ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் நிறைய பேர் அனுப்புவாங்க, கிறிஸ்தவங்களே அனுப்புவாங்க தங்கள் பேருக்கு பின்னால் ஜாதி போட்டு. ஃபஸ்ட்டு அவங்கள நான் ரிமூவ் பண்ணுவேன், சேர்க்கவே மாட்டேன், கிட்டவே சேர்க்க மாட்டேன். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு என்ன தைரியம் இருந்தால் எனக்கு நீ ஜாதி பேர் போட்டு ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் அனுப்புவேன். ஐ வில் நாட் அக்செப்ட் தியர் ரெக்வஸ்ட். தப்பு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய சிருஷ்டிப்பு, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நாமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி அது? அப்புறம் உலக மனிதர்கள் எப்படி அனைவரையும் சமமாக நடத்துவார்கள்? இங்கே நம்ம பார்க்குறோம், அவன் சமாரியனாய் இருந்தான். இயேசுவின் காலத்தில் சமாரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் சமாரியர்கள் சோ கால்டு லோ கிளாஸ் பீப்புள், தாழ்த்தப்பட்டவர்கள் சமாரியர்கள். யூதர்களுக்கும் அவங்களுக்கும் கொள்வினை கொடுப்பனை இல்லை. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டாங்க. சமாரியர்கள் இன்ஃபீரியர் பீப்புள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? நான் 10 குஷ்டரோகிகளை தானே சுகப்படுத்தினேன், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாமே அப்படின்னு சொல்றார். மொத்தம் 10 பேர், அதில் 9 பேர் யூதர்கள், ஒருத்தவன் சமாரியன். இயேசு ஒரு யூதன். யூத குலத்தில் தான் இயேசு பிறந்தார், ஆபிரகாம் வம்சத்தில். ஆனால் அந்த ஆபிரகாம் வம்சத்தில் வந்து அந்த 9 யூதர்கள் சுகமான உடனே அவங்க அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. நம்ம எப்போதுமே நன்றியுடையவங்களாக இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். சுலபத்தில் அது மண்டையில் ஏறாது. தேவனுக்கு கீழ்ப்படி, தேவன் சொல்கிறதை செய், பெரியவங்க சொல்கிறதை செய். பெரியவங்க வேலை விட்டா அதை செய், தட்டாத. 1 மைல் தூரம் போக சொன்னா 2 மைல் தூரம் போ. சர்ச்சில் தாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம நீதி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுக்கறது இல்லை, நம்ம சர்ச்சில் தான் கற்றுக் கொடுக்கணும். நீதி நியாயம் நல்லொழுக்கத்தை எங்கே கற்றுக் கொடுக்கணும்? அந்த போதகர் மேலே விழுந்த கடமை, சர்ச்சு எல்டர்ஸினுடைய கடமை, சண்டே ஸ்கூல் டீச்சருங்க கடமை. எங்கள் ஊரில் மேல்பட்டாம்பாக்கம் அந்த டேனிஷ் மிஷன் சபை தெருவில் நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்னா,
எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சருங்களுக்கு தான் பயப்படுவோம். குச்சை வச்சு அடிப்பாங்க. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு குழந்தைய அடித்தா பெற்றோர்கள் போய் ஏன் என் பிள்ளையை அடிச்சுன்னு கேட்க மாட்டாங்க. எங்க எயிலில் காணா? எயிலுக்கு ஒரு குச்சி வச்சுக்க, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறான். எங்கள் ஊரில் நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்? இன்றைக்கே இருக்கிறாங்க. ஈவாக்கான்னு ஒரு அக்கா, காட்டு பக்கத்தில், போந்தமல்லி பக்கத்தில், ரூபனுடைய மனைவி. அதனால நம்ம எப்போதுமே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நன்றியுடையவங்களாக இருக்கணும். இயேசு கேட்குறார், சுகமானவங்க 10 பேர், ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்து நன்றி சொல்கிறான். அவன் ஒரு அந்நியன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு தூரம் இருக்கிறவன். சமாரியர்கள் they were outside the community of God's people. தேவனுடைய ஜனத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க. அவன் வந்து என் காலில் விழுந்து எனக்கு நன்றி செலுத்துகிறான். யூகாரிஸ்டியோ, கிவிங் ஆஃப் தேங்க்ஸ் டு காட். தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அவன் இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து, சாஸ்தாங்கமாய் விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டான். இயேசு அதை அங்கீகரிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனிய ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. எல்லாருமே இயேசுவை கூப்பிட்டாங்க, எல்லாரையுமே இயேசு சுகமாக்கினார். எல்லாருக்கும் இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்தது, இயேசு சுகமாக்குவார்னு. ஆனால் பர்டிகுலர்லி இயேசு இந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு, சமாரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து போ, அல்லேலூயா, உன் வீட்டுக்கு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோசோ, கிரேக்க மொழியில் சோசோ என்ற வார்த்தை ரட்சிப்புக்கும் வருகிறது, சுகமாக்குவதற்கும் வருகிறது. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. எல்லாருக்கும் இங்கிலீஷ் பைபிள் கொடுத்த, யார் கையிலுமே இங்கிலீஷ் பைபிளை காணும். எல்லாம் வீட்டில் செல்ஃபில் வச்சுட்டு வந்துட்டீங்க. ESV பைபிளில் 1000 ரூபாய் அது விலை. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க HBIலேருந்து. சின்ன பிள்ளைங்க இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் கையில் வச்சுருக்கோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சித்தது என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை சோசோ, SOZO, சோசோ. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹீலிங், என்னதுங்க, அண்ட் ஃபர்கிவிங், ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் சின்ஸ், ஹீலிங் ஃப்ரம் த டிசீசஸ். இங்கே இயேசு அந்த சமாரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து போ, அரைஸ் அண்ட் கோ டு யுவர் ஹவுஸ், யுவர் ஃபெய்த் ஹேஸ் ஹீல்டு யூ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தீங்கன்னா அவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறாரு. இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தீங்கன்னா அவர் உங்கள் வியாதியை சுகமாக்குகிறார். நான் சொல்கிற வசனத்தை குறிச்சிக்குங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று லூக்கா 7:50, 7:50, 8:48, 18:42, மத்தேயு 9:22, மார்க்கு 5:34, மார்க்கு 10:52. இந்த வசனங்களில் எல்லாம் இயேசு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். லூக்கா 7:50, லூக்கா 8:48, லூக்கா 18:42, மத்தேயு 9:22, மார்க்கு 5:34, மார்க்கு 10:52. இந்த வசனங்களிலே இயேசு என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யுவர் ஃபெய்த் ஹாஸ் மேட் யூ வெல். யுவர் ஃபெய்த் ஹாஸ் ஹீல்டு யூ. 2 கம்பி
2 கம்பியும் டச் பண்ணாதான் லைட் எரியும், எலக்ட்ரிசிட்டி பவர் வரும். அது மாதிரி இயேசுவின் பவர், இயேசுவின் வல்லமை ஒரு கம்பியில் இருக்குது. உங்கள் விசுவாசம் இன்னொரு கம்பி. இயேசுவின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும் போது, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, இயேசுவினுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்லா உற்சாகமாக கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 Corinthians 13 கடைசியில் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நாம் நம்ப வேண்டும். நம்ம நம்பிக்கையை இயேசுவின் மீது வைக்க வேண்டும். இயேசுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். காட்டில் இருந்தாலும், நாட்டில் இருந்தாலும், மலை மேலே இருந்தாலும், பள்ளத்தாக்கில் இருந்தாலும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். கைத்தட்டி பாடுவோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் காற்றும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. ஜீவானந்த ஐயா இந்த பாடலை பாடுவார். ரொம்ப அருமையான பாடல். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி